வாழை மற்றும் கரும்பை டிராக்டர் வைத்து உழுது அழித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் அடுத்த வெள்ளம்பாக்கம் பகுதியில் உள்ள ட்ரஸ்டுக்கு சொந்தமான 10 ஏக்கர் விளைநிலத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் சுசீலா தேவநாதன் உள்ளிட்ட 4 பேர் 5 ஏக்கரில் வாழையும் 5 ஏக்கரில் கரும்பும் சாகுபடி செய்துள்ளனர். இந்த இடம் தொடர்பாக சுசீலா தேவநாதன் தரப்பினரும் மற்றொரு தரப்பினரும் தங்களுக்கு சொந்தமான இடம் என்று கூறி வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் இன்று அதிகாலை மர்ம நபர்கள் டிராக்டர் மூலம் வாழை மற்றும் கரும்பு பயிர்களை உழுது செய்து அழித்துள்ளனர். இதனால் 10 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த வாழை மற்றும் கரும்பு பயிர்கள் அனைத்தும் சேதமாகின. சேத மதிப்பு 20 லட்சம் ரூபாய் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சுசீலா தேவநாதன் மற்றும் அவரது தரப்பினர் கடலூர் நெல்லிக்குப்பம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது. போலீஸ் தான் தெரியும் வந்து பார்த்தாங்க. முன்னாடி ஒரு இதுக்காக வந்தாங்க, வழக்கு ஃபுல்லா ஓடிட்டாங்க. இது வரைக்கும் காலையில கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் சார். எனக்கு 10 ஏக்கரு ஒரு வருஷம் வாழை குளம் வருது. 5000 செடி நீங்க 2 10 200 10 லட்சம் ரூபாய் எனக்கு சார். அது குத்தணும் பணம், அந்த பணம் கட்டி ஆகணும். அதுல கரும்பு 5 ஏக்கரு, சோழப்பிக்கு கரும்பு 5 ஏக்கரு, 10 ஏக்கர் 40 பட்டா மாத்து தள்ளாண்டு பட்டாவை கேன்சல் பண்ணிடுறாங்க சார். போர்ட்டல் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. இதையும் இது பாலன்றவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி உள்ள வரோம் சார். 5 பேர் விமான வழக்கு பண்ண நஷ்டீடு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.